ஓம் ஸ்ரீ சாய்ராம். கந்தசஷ்டியின் 6வது நாளில் முழு நேரமும் உணவு சாப்பிடாமல் உபவாசமாக இருக்க வேண்டும். முடிந்தவர்கள் உபவாசமாக இருக்கலாம். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கொண்டு விரதம் இருக்கலாம். 6ஆம் நாள் காலையில் ஷட்கோண தீபம் 6 தீபங்கள் ஏற்றி வழிபட வேண்டும். 6 சர வன பவ என்ற எழுத்தில் தீபம் வைத்து வழிபட வேண்டும். காலையில் நெய்வேத்தியம் படைக்காமல் மாலையில் மட்டுமே நெய்வேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். முருகப்பெருமானின் படத்திற்கு பூக்கள் போட்டு மனதார வழிபடலாம். திருச்செந்தூரில் இந்த ஆண்டு மாலை 4:30 மணிக்கே சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கிறது. அதனால் வீட்டில் இருந்து விரதம் இருந்தாலும் கோவிலில் சென்று விரதம் இருந்தாலும் சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு கந்தசஷ்டி விரதம் இருந்த அனைவரும் கண்டிப்பாக குளிக்க வேண்டும். குளித்து முடித்துவிட்டு மீண்டும் 6 தீபங்களை ஏற்றி பூஜை செய்து வழிபட வேண்டும். சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகுதான் சுவாமிக்கு நெய்வேத்தியம் படித்து வழிபட வேண்டும். கந்தசஷ்டியின் 6வது நாளில் முருகப்பெருமானுக்கு பால் பழங்கள் அல்லது 6 வகையான சாதங்கள் நெய்வேத்தியமாக படைக்கலாம். சர்க்கரை பொங்கல், புளியோதரை, எலுமிச்சை சாதம், கற்கண்டு சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைக்கலாம். முடியாதவர்கள் ஒரே சாதமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம். வழிபாட்டு நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை. மாலை 4:30 மணிக்கு பிறகு சூரசம்ஹாரம் நிறைவடைந்த பிறகு நெய்வேத்தியமாக படைத்த பொருட்களை மற்றவருக்கு தானமாக வழங்க வேண்டும். முருகபக்தர்கள் பெருமானவர்கள் அன்று நாள் முழுவதும் உபவாசம் இருப்பது வழக்கம் என்பதால் சுவாமிக்கு படைத்த பிரசாதத்தை அவர்களுக்கு சாப்பிட கொடுப்பதால் நமக்கு பல கோடி புண்ணியம் வந்து சேரும். கந்தசஷ்டியின் 6வது நாளில்தான் முழுவதும் கந்தசஷ்டி கவசம் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். முருகனின் 6 படை வீடு சஷ்டி கவசத்தை பாராயணம் செய்யலாம். அத்தோடு திருப்புகழ், குமாரஸ்தவம், சண்முக கவசம், கந்தகுரு கவசம் ஆகியவற்றையும் படிப்பது சிறந்தது. அவற்றோடு நான் கந்தர் அலங்கார பாடல் ஒன்றையும் கூறுகிறேன். அதையும் சொல்லி நாம் வழிபடலாம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், பொழில் தேம் கடம்பின்மால் பட்டு அழிந்தது பூங்கொடியார் மணம்மா, மயிலோன் வேல்பட்டு அழிந்தது வேலையும் சூரனும் வெற்பும் அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே. இந்த பாடலை பாடி தினமும் நெற்றியில் முருகனை நினைத்து திருநீறு அணிந்து வந்தால் எப்பேற்பட்ட மோசமான தலையெழுத்தும் மாறும். மயில் மீது ஏறி வரும் முருகனின் வேல்பட்டு சூரன் அழிந்தான். அதுபோல் என்னுடைய தலை மீது உன்னுடைய பாதங்களை வைத்து அயனாகிய பிரம்மன் மோசமாக எழுதியிருக்கும் என்னுடைய தலையெழுத்தை அழித்துவிடு. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி வளமான வாழ்க்கை அமைய எனக்கு அருள் செய் முருகா என வேண்டிக் கொள்வதே இந்த பாடலின் பொருளாகும். இந்த பாடலை நம்மளால் பாட முடியாவிட்டால் ஒரு நாளை மட்டும் 3 முறை கேட்போம். ஜெய் சாய்ராம்.